முதல்வரான பின் முதல் முறையாக சொந்த தொகுதியான பெரம்பூர் சென்ற முதல்வர் விஜய் வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பளித்த பொதுமக்கள். பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்தார் முதல்வர் விஜய். அலுவலகத்துக்கு அரசின் இ சேவை மையமும் திறப்பு. பெரம்பூர் தொகுதிக்கான சிறப்பு திட்டங்கள் என்ன? 100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த முதல்வர் விஜய். வியாசர்பாடி ஷர்மாநகர் ரேஷன் கடையில் முதல்வர் விஜய் ஆய்வு. பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டைகளையும் வழங்கி ரேஷன் பொருட்களையும் வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது திருக்கரங்களால் புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து திருமிகு அனிதா பார்த்திபன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையில் ஆய்வு செய்த முதல்வர் விஜய் மின்சார பேருந்தில் அமர்ந்து அதன் செயல்பாடுகள், வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். முதல்வர் விஜய் தலைமையில் வரும் 16ஆம் தேதி கூடுகிறது தமிழக அமைச்சரவை. நிதிநிலை அறிக்கை தொடர்பாக ஆலோசிக்க வாய்ப்பு. பட்ஜெட் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோடு ஆலோசனை நடத்திய முதல்வர் விஜய் அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவது தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசனை. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக லயோலா மணி நியமனம். அமைச்சர் ராஜ்மோகன் முன்னிலையில் பணி நியமன ஆணையை வழங்கினார் முதல்வர் விஜய். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் தனிப்பிரிவில் மனு அளிக்க குவிந்த மக்கள். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருப்பு. சென்னை தலைமைச் செயலகம் முன்பாக டீசலை ஊற்றி தீக்குளிக்க முயன்ற பெண்ணால் பரபரப்பு. முதல்வர் தனிப்பிரிவில் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் திமுக நிர்வாகிகள் மீண்டும் புகார் மனு. எம்எல்ஏ பதவியை எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்தது குதிரை பேரம் என்று குற்றச்சாட்டு. முதல்வர் விஜய் தொடர்ந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக திமுக புகார். ஆளுநர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று ஆர்.எஸ். பாரதி உறுதி. குதிரை பேர ஊழலிலே அவர் ஈடுபட்டு வந்திருக்கிறார் என்பதற்கு ஏற்கனவே 4ஆம் தேதி ஆளுநரை சந்தித்து புகார் கொடுத்தோம். இதற்கு பிறகு உரிய நடவடிக்கை அவர்கள் எடுக்கலைன்னா நீதிமன்றத்தை நாடுவதற்கு வழிவகுப்புக்காக தான் கொடுத்தோம். கரூரில் உண்மைக்கு மாறாக முதல்வர் விஜய் பேசியதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி குற்றச்சாட்டு. கரூர் சாட்சிகளை முதல்வர் அச்சுறுத்துவதாக உச்சநீதிமன்ற கண்காணிப்பு குழுவில் புகார் அளித்திருப்பதாகவும் பேட்டி.
அவருடைய பேச்சு முழுவதும் உண்மைக்கு மாறாகவும், அது மட்டுமல்ல வழக்கை பாதிக்கக்கூடிய தன்மையிலும் அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாக நாங்கள் அந்த கமிட்டிக்கு அனுப்பியிருக்கிறோம். அதே போல சிபிஐக்கு அனுப்பியிருக்கிறோம். தவேகாவில் சேரச் சொல்லி யாரும் அழுத்தம் தரவில்லை. சொந்த விருப்பத்தின் பெயரிலேயே இணைந்ததாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் விளக்கம். தவேகால இருந்தெல்லாம் யாரும் எங்களெல்லாம் கட்சிக்கு வான்லாம் கூப்பிடல. இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சோம். அப்போ பேட்டி கொடுக்கும் பொழுது அதைத்தான் சொன்னோம். அது தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி திருச்சியில் வரும் 18ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் கே. பழனிசாமி அறிவிப்பு. தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக அதிரடி கருத்துக்களை பேசும் திருமாவளவன். கூட்டணி கட்சிகளின் உணர்வை திமுக மதிக்காததே கூட்டணி உடைய காரணம் என விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி விடுதலை சிறுத்தைகளில் இருந்து ஒருவரை அழைத்து கட்சியிலே இணைத்த போதே திமுக தலைமையே சொல்லுகிறது, விடுதலை சிறுத்தைகளோடு எங்களுக்கு உறவில்லை என்று. நானா சொன்னேன்? ஆனா பிஜேபியை எதிர்க்கணும் போது டிவிகே என்ன சொல்றாங்க? எங்க கொள்கை எதிரின்றாங்க. ஓகே. டிஎம்கே என்ன சொல்றாங்க? இவ்வளவு நாளா நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து எதிர்ப்போன்றாங்க. இந்தியா பிளாக் என்ன சொல்லுது? அவங்களை எதிர்ப்பதுதான் அரசியலுங்குது. அப்ப ஏன் இவங்க ஒரே அணிக்கு வரக்கூடாது? இதுதான் திருமாவளவன் எழுப்புகிற கேள்வி. கூட்டணி ஆட்சிக்கு திமுக தயார் என்று அறிவித்திருந்தால் கூட்டணி கட்சிகளின் உணர்வுகளை மதித்து அவர்கள் விரும்பிய எண்ணிக்கையை ஓரளவுக்காவது திருப்திகரமான முறையிலே தந்திருந்தால், விரும்பிய தொகுதிகளை தந்திருந்தால் இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. அதைவிட இந்த கட்சிகள் அவ்வளவு வேகமாக வெளியேறி இருக்க வாய்ப்பில்லை. ஆறு மாதங்களில் மு.க. ஸ்டாலின் முதல்வராக வருவார் என்று திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சு. திருச்சி சிவா போன்றவர்கள் மத்திய அமைச்சர்களாக ஆவார்கள் என்றும் நம்பிக்கை. 6 மாத காலத்தில் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வருவார்கள். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா போன்றவர்கள் எல்லாம் டெல்லியிலே அமைச்சர்களாக அமர்வார்கள். திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் தவேகா ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேச்சு. மு.க. ஸ்டாலினுக்கு கோபம் வர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். எந்த நேரம் ஸ்டாலினுக்கு கோபம் வருதோ அந்நேரம் ஒரு ஆட்சி முடியும். அவருக்கு கோபம் வரும். அது வரைக்கும் மாற்றிக்கலாம். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் தடைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு. நாளையே வழக்கை விசாரிக்க வேண்டும் என்ற அரசு தரப்பின் கோரிக்கையை ஏற்க தலைமை நீதிபதி மறுப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். பன்னீர்செல்வம் ஆஜராவதிலிருந்து விலக்கு. ஜூலை 30ஆம் தேதிக்குள் பதிலளிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நிலம் கையகப்படுத்த வலுக்கும் எதிர்ப்பு. நிலம் கையகப்படுத்தும் நோட்டீஸ் கொடுக்க வந்த அதிகாரிகளை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட சின்ன உடைப்பு கிராம மக்கள். கரிசல் காட்டு மக்களின் வாழ்க்கையை மிக எளிமையான மொழியில் வெளிப்படுத்திய படைப்பாளர் பூமணி. தமிழ் இலக்கியத்துக்கு பெரும் பங்காற்றியவர் என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் புகழஞ்சலி. இசைப்பேரரசி ஜானகியின் மறைவு பெரும் இழப்பு.
லண்டன் இசை நிகழ்ச்சி முடிந்து சென்னை திரும்பிய இசைஞானி இளையராஜா பேட்டி. பெரும் இழப்பு. அவர்களைப் போல யாருமே இந்தியாவில் இசை பேரரசி ஜானகியின் மறைவுக்கு மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி இரங்கல். தளிரிட்ட கினாக்கள் தன் தாமரமாலவாங்க വിളിച്ചിട്ടും വരുന്നില്ല വിരുന്നുകാരൻ എൻ്റെ വിരുന്നുകാരൻ. ഇതാ ഇപ്പൊ ஞாபகத்துக்கு வருது. பொது இடத்தில் மாடுகளை வெட்ட தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாகர்கோவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதி சபரிவர்மன் உயிரிழப்பு. குட்கா விற்பனை செய்த வழக்கில் கைதான நிலையில் மாரடைப்பால் உயிரிழந்ததாக காவல்துறை தகவல். நாகர்கோவில் சிறையில் கைதி மரணமடைந்த நிலையில் அவரது உறவினர்கள் சாலை மறியல். காவலர்கள் அடித்துக் கொன்றுவிட்டதாக குற்றச்சாட்டு. தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் கடந்த 10 நாட்களில் 4000 ரூபாய் சரிவு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 16ஆம் தேதி வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் கணிப்பு. கடலோர தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என கணிப்பு. வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. போதிய மழை இல்லாததால் வறண்டு வரும் 10,000 பாசன ஏரிகள். விவசாயம், குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் சிக்கல். மேட்டூர் அணை திறப்பு மேலும் தாமதமாவதால் 12 லட்சம் டன் நெல் உற்பத்தியை இழக்கும் அபாயம். சம்பா சாகுபடிக்கு போதிய நீர்வரத்து இல்லாததால் காவிரி படுகை விவசாயிகள் கவலை. அசாமின் லக்கிம்பூரில் கனமழையால் பெரும் பாதிப்பு. சாலைகள், குடியிருப்புகள், விளைநிலங்களை சூழ்ந்த வெள்ளம். அமர்நாத் யாத்ரீகர்களை கவரும் உலகின் மிக உயரமான பொறியியல் அதிசயம். ரயில்வே வளைவு பாலமான செனாப் பாலத்தை வியப்போடு கண்டு ரசிக்கும் மக்கள். வங்கதேசத்தில் வெள்ளம் தொடர்பான பாதிப்புகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 51ஆக உயர்ந்தது. 10 லட்சம் பேர் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கி தவிப்பு. சீனாவில் அருவி நீர் கீழ்நோக்கி விழாமல் மேல் நோக்கி எழுந்த வினோதம். பவி புயல் எதிரொலியாக வீசிய சூறைக்காற்றால் மேல் நோக்கி எழும்பிய நீர்.
மத்திய பிரதேசத்தில் சரஸ்வதி என கருதி 900 ஆண்டுகளாக வழிபட்டு வந்த கற்சிலை காயத்ரி என்பது ஆய்வு முடிவுகள் மூலம் முடிவு. டிஜிட்டல் ஆவணப்படுத்துதல் மற்றும் முப்பரிமாண மேப்பிங் பணிகளின் போது தெரிய வந்த உண்மை. ரயில் பெட்டியில் பூசாரி ஒருவர் ஆன்மீக பூஜை செய்யும் வீடியோ வைரலான சம்பவம். பிரத்யேக முன்பதிவு செய்யப்பட்ட சொகுசு பெட்டி என்பதால் பூஜைகளை நடத்திக் கொள்ள அனுமதி உண்டு என்று ரயில்வே விளக்கம். சீனாவின் சாங்ஸ்லி மாகாணத்தில் வருடாந்திர கோடை கால திருவிழா கோலாகலம். 100 ஆண்டுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய கலைகளை அரங்கேற்றி பொதுமக்கள் உற்சாகம். மெக்சிகோவில் நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது லாரி மோதி தீ விபத்து. 10 பேர் உடல் கருகி உயிரிழந்த விபரீதம். பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு ஆன்லைன் வாயிலாக தொடக்கம். முதற்கட்டமாக நடைபெறும் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு. ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை தொடும் முட்டை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் உயர்ந்து ₹6.70 நிர்ணயம். ஜனவரி முதல் மே வரை மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வேண்டும். அரசின் விதிகள் சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திருவள்ளூரில் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் காலவரையற்ற போராட்டம் அறிவிப்பு. நெடுஞ்சாலை பணிக்காக மணல் ஏற்றி வரும் லாரிக்கு முறையான அனுமதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல்.